இந்த வீடியோல இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் ஃப்ளோர் எப்படி ரெடி பண்றாங்க, அப்புறம் ஐஸ் ஸ்கேட்டிங் எப்படி பண்றாங்க அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எப்ப வெளியில போனாலும் வின்டர் ஜாக்கெட் அண்ட் வின்டர் ஷூஸ், கைக்கு கிளவுஸ் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். வெளியில போய் சுத்தி பார்க்கறது 1/2 மணி நேரமா தான் இருக்கும். பட் அதுக்கு ரெடி ஆகறதுக்கு 3/4 மணி நேரம் ஆயிடும். நாங்க ரெடியாகி குழந்தைங்கள ரெடி பண்ணி வெளியில கூட்டிட்டு போறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுது. பாப்பாக்கு மட்டும் தான் வின்டர் ஷூஸ் வாங்கியிருக்கோம். எனக்கும் தஷ்வினுக்கும் இன்னும் வாங்கல. ஏன்னா, நாங்க அதிகமா வெளியில போறதில்ல. எதுக்கு இந்த வின்டருக்கு வின்டர் ஷூன்னு சொல்லிட்டு நாங்க ஸ்கிப் பண்ணிட்டோம். பாப்பாக்கு கூட வின்டர் ஷூ வாங்குனது தான் பேரு. வெளியில போம்போது அதிகமா அவளுக்கு வின்டர் ஷூ போட்டு கூட்டு போனதே இல்ல. ஏன்னா கார்ல போயிட்டு அப்படியே கார்ல வந்துருவோம். அதிகமா வெளியில இறங்கி சுத்தி பார்த்ததும் இல்ல. பையன் கூட கொஞ்சம் குளிர் தாங்குவான். பாப்பா கொஞ்சம் கூட குளிரே தாங்க மாட்டா. இறங்கி கொஞ்ச நேரம் வெளியில இருப்பா. அவளால குளிர் தாங்கவே முடியாது. அப்பா காருக்கு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துருவா. அந்த அந்த வின்டர் ஷூஸ் வந்து ரொம்ப கியூட்டா இருந்துச்சு பார்க்க. இத போட்டுட்டு அவ நடந்தா ரொம்ப அழகா இருக்குமேன்னு நெனச்சு வாங்குனோம். ஒரு வாட்டி மட்டும் அத போட்டா, அதுக்கப்புறம் அத போடவே இல்ல. அவ அத யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறா. ரெடியாகி கிளம்பி ஃபர்ஸ்ட்டு இந்தியன் கிராசரி போயிருந்தோம். உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ அத வாங்கிட்டு அப்படியே டவுன் டவுன் போலான்னு போனோம். இந்தியன் கிராசரிஸ்ல என்ன வாங்குனேன், எவ்ளோ செலவாச்சு, நம்ம இந்திய மதிப்புக்கும், இங்க கனடா மதிப்புக்கும் எவ்ளோ வித்தியாசம் அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். நாங்க இருக்க பிளேஸ்லேருந்து அது டவுன் டவுனுக்கு வந்துட்டு 10 மினிட்ஸ் தான் ட்ராவல். அங்க ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்குக்கு தான் போயிருந்தோம். கிறிஸ்மஸ் முடிஞ்சு இன்னும் பட் கிறிஸ்மஸ் லைட் எல்லாமே நான் அப்படியே தான் போட்டிருந்தாங்க. ஸ்னோல இன்னும் அதிகமா நடந்து நான் பழகவே இல்ல. அது இல்லாம இந்த ஃப்ரீசிங் ரெயின் வேற பேஞ்சு, இந்த ஸ்னோ எல்லாமே ஃப்ரீசிங் ரெயின் ஆயிடுச்சு. பிளாக் ஐஸா ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துல ஸ்கிட் ஆனேன். பட் வலிக்கி விழுகல. கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்டேன். இன்னும் கிறிஸ்மஸ், நியூ இயர்க்கு டெக்கரேட் பண்ணது எல்லாமே லைட்ஸ் அப்படியே தான் வச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. நாங்க போயிட்டுருக்கும்போது தான் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு அந்த போர்ட் ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. அதாவது அந்த பிளேஸ ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. ஏதோ ஒரு மெஷின் வச்சுட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க. ப்ராமிஸா நான் ஃபர்ஸ்ட்டு என்ன நெனச்சேன்னா, இந்த போர்ட் ரெடி பண்றத வேடிக்கை பார்க்கறதுக்காக தான் இவ்ளோ மக்கள் அங்க கூடியிருக்காங்கன்னு நெனச்சேன். ச்சே இவங்களுக்கு வந்துட்டு வின்டர்ல போர் அடிக்குதுன்னு இதெல்லாமா கூடவா வேடிக்கை பார்க்க வருவாங்கன்னு தான் நான் நெனச்சேன். சரி நம்மளும் இத கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருந்தேன். இந்த பக்கம் வந்துட்டு அந்த சாண்டா கிளாஸ் வண்டி இருக்குல்ல, அது வச்சிருந்தாங்க. அது கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துட்டு குழந்தைங்கள நிக்க வச்சு கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். குழந்தைங்கள நிக்க வச்சு ஃபோட்டோஸ், வீடியோலாம் எடுத்தோம். அப்புறம் நாங்கலாம் ஃபேமிலியா நின்னு கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். இவ்ளோ அழகா வந்துட்டு அந்த பிளேஸ வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. எவ்ளோ சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு ரசிச்சு பார்த்துட்டு, அப்படியே சுத்தி வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அவ்வளோதான் ஸ்கேட்டிங் பண்றதுக்கு அந்த பிளேஸ ரெடி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் எல்லாருமே கலைஞ்சு போயிடுவாங்க. நம்மளும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே ஃபுல்லா பார்க்க சுத்தி பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். வின்டர் ஷூஸ் போட்டுட்டு வராதனால எங்களால ரொம்ப நேரம் அங்க நிக்க முடியல. பாப்பா ஷூ எல்லாமே நனைஞ்சிருச்சு. இது எல்லாமே நார்மல் ஷூ தான் நாங்க போட்டிருக்கிறது. இது வந்து சம்மருக்கும், ஃபாலுக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். பட் வந்துட்டு இந்த வின்டருக்கு செட் ஆகாது. பிகாஸ் ஸ்னோ வந்துட்டு ஒரு அந்த ஷூ வந்து புதையிற அளவுக்கு ஸ்னோ இருந்தது. சாண்டா கிளாஸ் வண்டியில தண்ணியா இருந்திருக்கும் போல. ஸோ பாப்பா ஷூவ நனைச்சிட்டா. திரும்பி பாருடி பாரு ஸ்கேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. திரும்பி பார்க்கும்போது செம்ம ஆச்சரியம். திரும்பி பார்த்தா அங்க நின்னுட்டு இருந்தவங்க எல்லாமே வேடிக்கை பார்க்க வரல, விளையாட வந்திருக்காங்க. எல்லாருமே அந்த ஷூல வந்து அந்த பிளேட மாட்டிட்டு சர்ரு சர்ருன்னு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. பார்க்கும்போதே அவ்ளோ சூப்பரா இருந்தது. எவ்ளோ அழகா ஸ்கேட் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும். ஒரு சிலர் வந்துட்டு இப்படிதான் ஸ்கேட் பண்ண கத்துக்கிட்டாங்க. நெறைய பேர் வழுக்கிலாம் விட்டு விழுந்துட்டாங்க. சின்ன குழந்தைங்க ஒரு சேர் மாரி வச்சு ஸ்கேட் பண்ண கத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க என்னையும் கிளாஸ்ல சேர்த்து விடுங்க. நானும் இந்த ஸ்கேட் பண்ண கத்துக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தவங்க வழுக்கி விட்டு விழுந்துட்டாங்க. கூட ஸ்கேட் பண்ண கத்துக் குடுக்க வந்து அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அத பார்த்ததுமே ஐயோ! ஸ்கேட்டிங் கத்துக்கணுமா? அப்படின்ற ஒரு பயம் வேற வந்துடுச்சு. அதுவும் இல்லாம என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இது மாரி ஸ்கேட் பண்ண போய் வழுக்கி விட்டு விழுந்து காலு சர்ஜரி பண்ணாராம். இந்த மாரி ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் நான் டிவில தான் பார்த்துருக்கேன். டிவிலாம் அந்த சன் நியூஸ்ல போடுவாங்க. இந்த வின்டர் டைம்ல வந்துட்டு, இந்த நாட்ல வந்து இந்த மாரி ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணாங்க. இவ்வளோ மக்கள் வந்துட்டு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்படி நியூஸ்ல தான் பார்த்துருக்கேன். இப்ப நேர்ல பார்க்கும்போது அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. ஒரு பக்கம் இவங்க ஐஸ் ஸ்கேட் பண்றதெல்லாம் பார்த்தா நம்மளும் பழகிட்டு நம்மளும் இந்த மாரி ஸ்கேட் பண்ணலான்னு அப்படின்ற ஆசையா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஐய்யயோ! ஸ்கேட்டிங் கத்துக்க தெரியாம வழுக்கி விழுந்து கால் உடைஞ்சிருச்சுன்னா பெட்ல படுத்துருக்குன்னா 2 குழந்தைங்கள யாரு பாப்பா? அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு சின்ன குழந்தைங்களுக்கு தான் கிளாஸ் இருக்குமா, பெரியவங்களுக்கெல்லாம் கிளாஸ் இருக்காது அப்படின்னு சொன்னாரு. ஏதோ ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட வந்துட்டு ஷூல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே சறுக்கி விளையாட வேண்டியது தான் அப்படின்னாரு.
டெய்லி இந்த போர்ட் ரெடி பண்ணுவாங்களாம். டெய்லி இந்த மாரி வந்து ஸ்கேட் பண்ணி விளையாடுவாங்களாம். அவங்க இங்க வந்து கத்துக்குவாங்கன்னு சொல்லி சொன்னாரு. குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல்லயே இந்த மாரி கிளாஸ் இருக்கும். இல்ல வெளியிலயுமே கிளாஸ் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. 3 குழந்தைங்க அந்த ரெட் கலர் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அது பேரு என்னன்னு தெரியல. அத வச்சு ஸ்கேட் பண்ணி கத்துட்டு இருந்தாங்க. அத வச்சு தான் கத்துக்குவாங்களாம். நேத்து கொஞ்சம் குளிர் கம்மியா தான் இருந்தது. ஸோ எல்லாருமே ஈஸியா வந்து ஸ்கேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் குளிர் அதிகமா இருந்தாலுமே வந்துட்டு டெய்லியுமே இந்த ஸ்கேட்டிங்க்கு வருவாங்களாம். டெய்லியுமே இந்த போர்ட் ரெடி பண்ணுவாங்களாம். குளிர்ல இருந்து இருந்து பழகிட்டோம்னா, அது நல்லாவே பழகிரும். நானுமே ஓரளவுக்கு குளிர் பழகிட்டேன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஊர் குளிருக்கே வந்துட்டு ஸ்வெட்டர் போட்டுட்டு 2 பெட்ஷீட் போத்திட்டு தூங்குவேன். பட் இப்ப நான் வின்டர் ஜாக்கெட் மட்டும் போட்டு வெளியில வர அளவுக்கு முன்னேறிட்டேன். என்னதான் பனி பெஞ்சாலும், என்னதான் குளிர் அடிச்சாலும், அந்தந்த சீசனுக்கான ஆக்டிவிட்டீஸ வச்சிருக்காங்க இந்த நாட்டு மக்கள் வந்துட்டு. எப்படியெல்லாம் லைஃப என்ஜாய் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம லைஃப எங்கேஜ்டா வச்சுக்கலாம் அப்படின்றத வந்துட்டு தெளிவா இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஸ்கேட் பண்றத பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்தது. பட் என்னோட பாப்பா அவளோட ஷூவ நனச்சுட்டா. ஸோ நாங்க கொஞ்ச நேரம் மட்டும் இத பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அவ நடுங்க ஆரம்பிச்சுட்டா. ஷூவும் கழட்ட முடியாது. ஷூ கழட்டினா இன்னும் பயங்கரமா அவளுக்கு குளிரும். ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பும்போது எனக்கு ஏதாவது சூடா சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ கேஎஃப்சில பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஜங்க் ஐட்டம்ஸ வந்து நான் குழந்தைகளுக்கு தரமாட்டேன். நான் சாப்பிடுறதோட சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பை.